ஆ. வணக்கம். நான் தான் உங்கள் மங்களா கிருஷ்ணன் என்கிற மங்களா பாட்டி பேசுகிறேன். கடந்த 1.5 வருஷமாக உங்கள் எல்லாரோடையும் காண்டாக்ட் பண்ண முடியாமல் இருந்தேன். கொஞ்சம் மனசு சஞ்சலமாக இருந்தது. இப்போ நல்ல ஜோராக ஆகிட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் பரீட்சை ஆரம்பிக்கிறீங்களே, உங்களுக்குலாம் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளா, உங்களுக்காகத்தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் சொல்லணுன்னு தான் நான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். நல்லபடியாக பரீட்சை ஆரம்பிக்கிறது, நல்லா படிங்கோ. உங்களுக்கு பின்னால் பேரண்ட்ஸு மிக அதிகமாக உழைக்கிறா, மேலான டீச்சர்ஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறா. எல்லாத்தையும் நீங்களும் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அப்பப்போ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். படிச்சுட்டே இருக்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் எழுதும்போது டென்ஷன் ஆகாதீங்க. பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னால் அப்பா அம்மா பெரியவா இருந்தால் பெரியவா, பெருமாள் செஞ்சுட்டு நல்லா வேண்டிட்டு போங்க. பயப்படாதீங்க. சும்மா கிளாஸ் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பண்ணுங்க. அவன் நிறைய பேப்பர் வாங்குறானே, இவன் நிறைய பேப்பர் வாங்குறானேன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன எழுதுங்க, லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நுணுக்கி எழுதாதீங்க. நிறைய இடம் கொடுக்குறா, கேப் கொடுத்து நல்லா பெருசாக எழுதுங்க. ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறவனுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். டென்ஷனே பண்ணிக்காதீங்க. சாதா டெஸ்ட் எழுதுவீங்களா இல்லையா, மாதம் நல்லா டீச்சர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராக்டிஸ் இது பண்ணி வச்சுக்கோங்க. பெரும்பாலும் நல்லா 2-3 பென் எடுத்துகிட்டு போங்க. நல்ல பெண்ணாக இல்லையா, என்ன பென் எழுதுறீங்களோ அந்த பென் எடுத்துகிட்டு போங்க. சுறுசுறுப்பாக எழுதுறோம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க. FB எல்லாம் ஒழுங்காக போடுங்க. கரெக்ஷனில் அதெல்லாம் தான் பார்ப்பா. என்ன நல்லா எழுதுங்க. நீங்கள் எல்லாம் நல்லா முன்னேறி அடுத்து நான் இது போகும்போது நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் வந்திருப்ப, 12th வந்து காலேஜ் போயிருப்பா. எல்லோரும் நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணும். எல்லா குழந்தைகளையும் நல்லா பார்த்தியாக அனுப்பிச்சு, குழந்தைங்க சும்மா கம்பேர் பண்ணிலாம் பார்க்காதீங்க. இவன் நல்லா எழுதினா அவன் நல்லா எழுதினான். உங்கள் குழந்தைய நினைத்து அந்த பரீட்சையை வச்சு இப்போ பார்க்காதீங்க. அடுத்த பரீட்சைக்கு அவனை எழுதுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அதான் நீங்கள் பெற்றோர்கள் நீங்கள் அப்படி தான் பண்ணுவோம். வரும்போதே ரெடியாக டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். பண்ணலைன்னா அதுக்கு கோவம் ஒருத்தா வரும். அது ஒன்றே ரெஸ்ட் எடுக்க விடுங்க அவனை. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் ஸ்கூலில் படித்தது காதில் டீச்சர்ஸ் யாரும் கேட்டதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பான். எழுதினானோ இல்லையோ நீங்கள் படுற பாடு தான் பெரிய பாடாக இருக்கும். அதனால் இப்போ டென்ஷனே ஆகாதீங்க. நல்லா பண்ணுவான். அது தைரியமாக இருக்கும். இல்லை ஆல் தி பெஸ்ட் குழந்தைங்களா, நல்லா படிங்கப்பா. 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லோரும் நல்ல மார்க் வாங்கி நல்லா பாஸ் பண்ணி எல்லா ஸ்கூலுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றபடி இருக்க எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமையை தேடித்தரணும். ஆசீர்வாதம்ப்பா. பகவான் அருள் புரியணும் கண்டிப்பாக.